நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன். தளபதி வந்து இறங்கினா மாஸ்டே. மலேசியா गाइस, அவ்வளவுதான் வைபா. என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். ஊர் செய்த தவமோ இந்த ஊர் செய்த தவமோ மண்ணை காப்பாற்றிடும் இவனாதி சிவன். என்ன பண்றது, வளர்ப்பு சரியில்லை. ஏன் என் தம்பிக்கு என்னங்க குறை? தும்பிக்கை மட்டும் தான் குறை, இருந்தா கும்பிக்கு ஏன மாதிரியே இருப்பான். 26ல விஜய் வந்து முதலமைச்சர் வரும்னு சொல்லி இருக்காரு. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. நீங்க யாருக்கு வேணாலும் சப்போர்ட்டரா இருங்க, ஆனா நாங்க என்னைக்குமே தளபதிக்கு தான் சப்போர்ட். அடா தேனடா. அவரு படத்துல இருந்து சினிமால இருந்து தான் போனாரு தவிர நெஞ்சுக்குள்ள கொண்டு இருக்கும் எங்க மனசு விட்டு போல. நக்கல்யா அவனுக்கு. அவர் மனசுல மட்டும் நாங்க இல்ல, எங்க மனசுலயும் அவருதான் இருக்காரு. போட்டோ எடிட் பண்ணி கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன், சும்மா பேசக்கூடாது. ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. தளபதி கச்சேரி வருத்தப்படுங்க, கோவம் கூட படுங்க, இரிட்டேட்டாவும் அவங்க கவலையே இல்லை. நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பாத்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. 3வது நாளாக நடைபெறும் விசாரணைக்கு தாவேக நிர்வாகிகளும் அரசு அதிகாரிகளும் ஆஜராகி இருக்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் என்று விஜயிடம் கூறினாலும் விசாரணை தீவிரமாகவே போகிறதா. சிபிஐ தரப்புல இருந்து சரமாரியாக கிடுக்குப்பிடி கேள்விகள் வைக்கப்படுவதால தாவேக தரப்புல திணறுகிறார்களாம். என்கிட்டயே கதை விடாத. விஜய் பிரச்சார பேருந்தை ஓட்டிய ஓட்டுநரிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினாங்க. அப்போது கூட்டத்துக்குள் பேருந்தை விஜய் தான் ஓட்ட சொன்னாரா என்பது உள்ளிட்ட கேள்விகளை அதிகாரிகள் கேட்டபோது ஓட்டுநர் ரொம்பவே தடுமாறிக் கொண்டிருந்தாராம். சில நேரங்களில் என்ன பதில் சொல்வது என தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். அப்போது எல்லாம் ஆதவர்ஜுனா குறுக்கிட்டு சில பதில்களை கூறியிருக்காரு. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. போலீஸ் தரப்புல இருந்து எவ்வளவோ அறிவுரை கொடுத்திருக்காங்க, சம்பவ இடத்துக்கு முன்னாலேயே நில்லுங்க என்று கூறியிருக்காங்க. ஏன் மீறினீங்க, எங்களை வாங்க நாங்க பாத்துக்கிறோம் என்று போலீஸ் சொன்னாங்க. வாய்ஸ் மெசேஜ் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா பஸ்ல இருக்கிற சிசிடிவி கேமராவில ரெக்கார்டு வசதியும் இருக்கு, அதுல போலீஸ் வர வேண்டாம்னு சொல்றப்போ நாங்க அங்கதான் வருவோம்னு புசி ஆனந்த் பேசுறது பதிவாகி இருக்கு. இதுக்கு என்ன சொல்றீங்க என்று கிடுக்குப்பிடி போட்டதும் விரண்டு விட்டாராம் புசி. சொல்லல நல்ல காமெடி பண்ணுவாப்லன்னு. அதோட விடலையா, ஏன் லேட்டா வந்தீங்க, கூட்டம் சேரட்டும்னு வெயிட் பண்ணீங்களா என்று கேட்டார்களாம் சிபிஐ அதிகாரிகள். என்னடா சிரிக்கிற, பாயமுடா பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. உச்சகட்டமா ஒரு கேள்வியை கேட்டவுடன் ஆடி போனாராம் ஆதவ். கரூர்ல 41 பேர் பலியானாங்க, விஜய் ஸ்பாட்டுக்கே போகல, ஆனா உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் உறவினர்களோடு வீடியோ கால்ல பேசியிருக்காரு. இது சாட்சியை கலைக்கிற வேலை இல்லையா என்றார்களா. பதில் சொல்ல முடியாம திணறியதாம் தாவிக்க தரப்பு. உள்ளுக்குள்ள உறுத்தல பொறம்போ அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை பார்த்து கேள்வி கேட்காத மிஸ்டர் பார்த்தசாரதி. பல மாவட்டங்களிலும் அரசு பேருந்துகளில் போக்குவரத்து கழகம் என்று மட்டும் இருக்கும் நிலையில் அதற்கு முன்னதாக தமிழ்நாடு என்கிற ஸ்டிக்கரை நாம் தமிழர் கட்சியினர் ஒட்டி வருகிறார்கள். அவன் இன்னும் திருந்தலமாமா. குமார் அவசரப்பட்டிய திருக்கோயிலுக்கு சென்று குடும்பஸ்தாரோடும் கழக குடும்பஸ்தாரோடும் சென்று மாண்புமிகு முதலமைச்சர் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும். சும்மா போறவன எப்படி அடிப்பீங்க? இந்த பொண்ணுகிட்ட முதல் மாநாடு நடக்கும் போது 29 லட்சம் கேட்டிருக்காங்க, புசி கேட்டிருக்காரு. இந்த மாதிரி மாநாட்டு செலவு கொடுமா, நான் கட்சி ப்ரொமோஷனுக்கே மாசம் 10 லட்சம் செலவு பண்றேன், என்கிட்ட போய் இவ்வளவு கேக்குறீங்க அப்படின்னு புசிக்கு வந்து பல்ல கடிச்சு அப்படின்னு கோவ போயிட்டாரு. இந்த பிச்சைக்காரன் மாதிரி இவ்வளவு தாராளமா யாருமே சாப்பாடு போட்ட கிடையாது, நீங்க நல்லா இருப்பீங்க. அடுத்து சஜின் ஒரு ஆளு, அவரோட பொறுப்பு என்னன்னா பொறுப்பாளர்களை போடுறதுதான் பெரிய பொறுப்பு. இவர் வேலை, இவர் வந்து தென் மாவட்டங்கள்ல பொறுப்பாளர்களை தேர்வு செய்வார். யார் களத்துல இருக்காங்க எப்படி தேர்வு செய்வார்னா, அஜிதா கிட்ட போயிட்டு உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வாங்கி தரேன், 50 lakhs கொடுங்க, எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன், 2 கோடி கொடுங்கன்னு பேரம் பேசியிருக்காரு. அப்ப அஜிதா என்ன சொல்லிட்டாங்கடா, நீ எல்லாம் என் அண்ணன் இருக்கும் போது கை கட்டி நின்று பேசின பையன் இன்னைக்கு முன்னாடி டீலிங் பேசி கை நீட்டி பேசுறியா அப்படின்னு இவர் கோவம் வந்து மறுபடியும் போய் புசி ஆனதை போட்டு விட்டுறாரு. இந்த சச்சின் மறுபடியும் புசி பல்ல கடிச்சு அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு, கோவமாயிட்டாரு.
இந்த கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள்ல 2 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணிருக்காங்க. 2 கோடி ரூபாய் ஆதாரத்தை காட்டலாமா உங்களுக்கு? காட்டுங்க. சரி பாப்பா, நீங்க ட்ரை பண்ணுங்க. நேர்மையான முறையில நம்ம என்ன உங்களுக்கு ஆக்சுவலா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு 40-50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்களா பாப்பா? இல்ல, ஒரு 2க்கு மேல போயிட்டு 2 கோடிக்கு. 2 கோடியா? என்னமோ பைத்தியமாமா நீ? ஏமா நீ வீட்டுல குறைச்ச பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இவ்வளவு பையன் செலவு பண்ணிட்டு இருக்க? எனக்கே தலை சுத்துது. 2 கோடியா? ஆமா, இப்ப பேசணுங்க அஜித் அக்னல் தான். வந்துட்டாயா வந்துட்டாயா. ஒரு காலத்துல ரஜினி அவர்கள் சொன்னாரு தெரியுமா, தமிழ்நாட்டை கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு. கடவுள் மட்டும்தான், என் அப்பன் சுப்பிரமணிய சுவாமி மட்டும்தான் தமிழகத்துக்கு நல்ல ஒரு காலத்தை எதிர்காலத்தை கொடுக்க முடியும். நான்லாம் வந்துட்டேன், அதான் நான் கோயிலுக்கு போறேன். தேவதாசி முறைங்கிறது இந்த பூமிக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த என்டையர் பாரத தேசத்துக்கு சொந்தமானது. அது எப்பேற்பட்ட வசதியான ஒரு சிஸ்டம். அதை செதைச்சதுங்கிறதுனால நான் பெரியாரை மன்னிக்க மாட்டேன். ரொம்ப குனியாதரா, மூக்கு கீழே வந்துற போது. பஞ்ச் வைடா, இப்பதான் வச்சனே. கருப்பப்பைய அறுத்து எரி. கருப்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் ஈவேரா தலைவரே எங்களுக்கு இருந்திருக்காங்க. கட்டசி மாவுல சுட்ட குத்தி தோசை மாதிரி இருந்துகிட்டு தாய் இல்லாத புள்ள மாதிரி எப்ப பார்த்தாலும் அலையில அடிக்கிற. நீங்க ஈவேராங்க அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா உங்க அண்ணனான சீமான் இன்னைக்கு தேவடியா பையங்கிற பேரோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். தேவடியா பையங்கிற பேரோடு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். சீமானுக்கு தேவடியா பையங்கிற பட்டம் வராம இந்த மண்ணில் தடுத்தது நீங்க சொல்லக்கூடிய ஈவேராங்களுடைய அம்மா. அந்த அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா சீமானுங்கிற மட்டும் கிடையாது, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு தேவடியா பசங்களா தான் இருந்திருப்பீங்க. குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா. சொன்ன இந்த தேவடியா பையங்கிற இந்த வார்த்தையும் அத்தியாயம் 8 ஸ்லோகம் 415 பாப்பானுக்கு கடை விடக்கூடிய, பாப்பானுக்கு எச்ச வேலை செய்யக்கூடிய இன துரோகிகளுக்கு இந்த பேரை தான் பாப்பா வச்சிருக்காங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? வேட்பாளரை நிக்க வச்சா ஜெயிக்க போறது இல்ல. ஓடாத வண்டிக்கு எதுக்கு 9 சக்கரம்? வேட்பாளர் நிக்க வச்சா ஜெயிக்க போறது இல்ல. எதுக்குன்னா இப்ப சீமான் எதுக்காக நம்மள வேட்பாளரை நிப்பாட்டுறாரு, எதுக்காக நம்மள மேடை ஏத்துறாரு, இந்த புரிதல் கூட அவங்களுக்கு இல்ல. எனக்கு ஒரு வேட்பாளர் ஒரு போஸ்ட் கொடுத்துட்டாங்களே, அதனால வேகமா இப்ப பெரியாருக்கு எதிரா, பெரியார தரக்குறைவா, அசிங்கமான கருத்துக்கள்ல இன்னைக்கு இந்த முஸ்லீம் பேர் கொண்ட சில பேர் இன்னைக்கு பேசிக்கிட்டு அலையறாங்க. உனக்கு புரியல புரிய வேண்டாம், புரிஞ்சுக்க ஆசைப்படப்படல. அதான் பிரச்சனையே. சீமான் இந்த முஸ்லீம் வேட்பாளர்களை யாருக்கு எதிராக களத்துல இறக்கி இருக்காரு? பேராசிரியர் ஜவாஹிர்லாவுக்கு எதிராக ஒரு முஸ்லீம் வேட்பாளர், ஆனா 4 ஷானவாஸுக்கு எதிராக ஒரு முஸ்லீம் வேட்பாளர்கள். அப்போ முஸ்லீம்களுடைய வாக்குகளை சதடிக்கிறதுக்காக, முஸ்லீம்கள் ஏதோ பெரியாருக்கு எதிரின்னு காட்டுறதுக்காக இன்னைக்கு பேர்பட்ட சித்து விளையாட்டுகளை இன்னைக்கு சீமான் விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த மேடை பேச்சுல தாரிகான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஒருத்தவங்க பேசுறாங்க பெரியாரை பத்தி ரொம்ப கேவலமா. பெரியார் ஒரு ஈர வெங்காயம், பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாரு, பெரியாரோட மனைவியை தரக்குறைவா பேசுறது, இப்படி அவங்களுடைய பேச்சு முழுக்கவே பெரியார் அவ்வளவு தரக்குறைவா பேசி இதுல நபிகள் நாயகத்தை உள்ள இடத்துல அவங்க கம்பாரிசன் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஈவரா என்ன தெரியுமா சொல்றாரு? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குபவன் காட்டுமுறான். எல்லா மதங்களுக்கும் பொதுவா அவர் வந்து சொல்றாருல, சொல்லிட்டு போனோம். எல்லா மதங்களுக்கும் பொதுவா சொல்லிட்டு போனோம். நான் ஒரு இஸ்லாமிய பெண், எனக்கு என்னுடைய மதத்தை, கடவுளை பரப்பியவர், அல்லாஹ்வை, இறைவனை பரப்பியவர், என்னுடைய மார்க்கத்தை பரப்பியவர் யார்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தான் என்னுடைய மார்க்கத்தின் தலைவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சி தலைவர்கள் மார்க்கத்தின் தலைவர்கள் இல்ல. உலகமெங்கும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் தலைவர், மார்க்கத்தின் தலைவர் எங்கள் அண்ணல் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்தான். அப்ப கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் என்றால் முகமது நபியை நீ அயோக்கியன்ங்கறியா? இப்போ ஒரு சந்தோஷம் தானே? ஒற்றுமையா இருக்கிற குடும்பத்துக்குள்ள போக வேண்டியது, எதையாவது சொல்லி அவங்கள பிரிச்சு விட்டுற வேண்டியது, நீ சந்தோஷப்பட வேண்டியது. பெரியார் வந்து கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன், கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படின்னு சொன்னாரு. இது யாரை பார்த்து சொன்னாரு? நபிகள் நாயகத்தை பார்த்தா பெரியார் சொன்னாரு. அதாவது இங்க வந்து கடவுளை நினைக்கிறான் அப்படின்ற பேர்ல மனிதனை பார்க்காம, இந்த மனித சக மனிதன் தொட்டாத்திட்டு, சக மனிதன் பட்டாத்திட்டு, இவன் சக மனிதனுக்கு சாப்பாடு, வயிற்றுக்கு சாப்பாடு, பசிக்கு சாப்பாடு இல்லாமலும் சிலைக்கு கொண்டு போய் பாலை போய் ஊத்திக்கிட்டு இருக்கானே, இப்பேற்பட்ட விஷயங்கள் வச்சு ஒரு கடவுளை ஒருத்த கற்பிச்சா அப்படின்னா அந்த கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் அப்படின்னு சொல்லி சக மனுஷனை பார்க்காம கடவுள் பேர்ல சக மனுஷன் நீ ஓரம் கட்டல, இது அயோக்கியத்தனம் சொல்லி பெரியார் சொல்லி இருக்கிறாரு. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. உன் அண்டை வீட்டார் பசித்திருக்க நீ மட்டும் வயிறார உண்ணுபவன் உண்மையான முஸ்லீம் கிடையாது. உன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியா இருக்கிறான், ஆனா நீ மட்டும் வயிறார சாப்பிடறனா நீ ஒரு உண்மையான முஸ்லீமே கிடையாது சொல்லி நபிகள் நாயகம் அதுக்கு முன்னாடியே சொல்லி இருக்காங்களே. அப்ப இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு பெரியார் எந்த கருத்துக்காக சொன்னாரோ அதெல்லாம் குறிப்பிடாம பெரியார் வந்து இப்படி பேசிட்டாரு, இது நபிகள் நாயகத்தை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு வன்மமான பேச்சு இந்த இடத்துல பேசிக்கிட்டு, அதாவது மக்களை வந்து முட்டாளாக பாக்குறாங்களாம். முதல்ல இந்த முட்டாள் கூட்டம் மக்களை முட்டாளாக்குறதுக்காக ட்ரை பண்ணுது.
இந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும் தெரிஞ்சுதான் பழனி பாபா அன்னைக்கு புரட்சியான கருத்துக்களை பேசியிருக்காரு. பழனி பாபா ரொம்ப தெளிவான ஒரு வார்த்தையை, காலத்துக்கு நிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பேசிட்டு இருக்காரு. எவன் ஒருத்தன் பெரியாரை ஏற்கலையோ, எவன் ஒருத்தன் அம்பேத்கரை ஏற்கலையோ அவனை நம்பாத. எவன் ஒருத்தன் பெரியாரையோ அம்பேத்கரை ஏற்காம இருக்கிறானோ அவன் உனக்கு பெரிய ஆபத்தா வந்து நிப்பான் அப்படின்னு சொல்லி புரட்சியாளர் பழனி பாபா ரொம்ப அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. ஆனா பெரியார் இஸ்லாத்திற்கு ஆதரவா எப்படி பேசியிருக்கிறாரு? இஸ்லாம் இன இழிவு, நீங்க இஸ்லாம் மட்டுமே நன்மருந்து அப்படின்னு சொல்லி பெரியார் எந்த இடத்துல நின்று பேசினாரு? 1947 திருச்சியில பெரியார் பேசுறாரு. அதுக்கப்புறம் வைக்கம் போராட்டத்துல கோயில் நுழைவு போராட்டம் செய்யும் போது இந்த சாதிய இழிவுக்கு, இந்த சாதிய தீண்டாமைக்கு இதுக்கு ஒரே தீர்வு நீங்க இஸ்லாத்தை ஏற்கணும் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்றாரு. அந்த சொன்ன உடனே அந்த நேரத்துல 52 பேர் இஸ்லாத்தை ஏத்துட்டாங்க. ஈவேரா சனிய, ஈவேரா அவன் இவன், இப்படி ஏக வசனங்கள். அந்த பாப்பா, அதான் அந்த கூலிக்கு மாரடிக்கிற அந்த பாப்பா இருக்குல்ல, இப்படி ஏக வசனங்கள். என்ன இவ்வளவு பேசுது அந்த பாப்பா, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தோண்டி எடுத்து பார்த்தோம்னாக்கா செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ண, என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க. இந்த பாப்பா யாருனாக்க, இந்த பாப்பாவோட வீட்டுக்காரர் பேரு சல்மாரு. அந்த சல்மாரு இந்த நாம் தமிழர் கட்சியில மாநில இளைஞரணி பாசறை பொறுப்பாளராக இந்த சல்மாரு இருக்காரு. இந்த பாப்பாவினுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க யாருனாக்கா அதிமுகவில் அவங்க பேச்சாளர். இந்த சல்மாரு இந்த பேச்சாளர் இருக்காங்களா, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு துபாயில இருந்து தங்க கட்டைகளை கடத்தி இருக்கிறார்கள். அந்த கடத்தல் கேஸ்ல ஒட்டுமொத்த குடும்பமும் இன்வால்வ் ஆயிருக்கு. அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாடு, அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே, அது மட்டும் இல்ல, அதை கடத்தும் போது சந்திரபோஸ்னு ஒருத்தர் அந்த கடத்தல் செய்யும் பொழுது அவர் ஏதோ இடையூறா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவரையும் கடத்தி ஒரு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்க. வீட்டுல இருந்து மீட் எடுக்கிறாங்க. மீட் எடுத்து அவர் என்ன விசாரிக்கும் பொழுது, ஏன் அந்த மாதிரி இருக்கும் பொழுது தங்க கடத்தல் பண்றாங்க, அந்த சல்மாரும் அந்த பேச்சாளரும் தங்க கடத்தல் பண்றாங்க, இதுக்குள்ள நான் இடையூறா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக என்னை சல்மார் வந்து ஒரு 7-8 பேரை வச்சு என்னை கடத்திட்டு வந்து இங்க வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா, தங்க கடத்தல் மட்டும் செய்யல, ஆள் கடத்தல் பண்ணிருக்கு இந்த குடும்பம். இதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? மாமியாரு மருமக எல்லாம் சேர்ந்து குடும்பமா ஆள் கடத்தலே, தங்க கடத்தலே. விளங்கும்டா, விளங்கும். சூப்பர் குடும்பம்டா அவன் குடும்பம், அருமையான குடும்பம். என்ன சொல்லிக்கிற? முதுகிலம் தெரியுதுடா. இல்ல, நம்ம கேக்குறது ஒண்ணே ஒண்ணுதான். சீமான் வந்து RSS மேடையில போய் நான் பாரதியார் புகழ் பாடுறதுக்கு தான் அங்க போனேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்றாரு. எப்ப பாரதியார் பெருமை பேசுறது வேற இடமே இல்லையா? அது என்ன RSS மேடையில போய் பாரதியார் பெருமை பேசணும்? ஏன் RSS யாருன்னு சீமானுக்கு தெரியாதா? RSS ஒரு மதவெறுப்பு கொண்ட சித்தாந்தம் கொண்ட ஒரு அமைப்பு. இங்க நாட்டுல இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது, இது முழுமையான இந்து ராஷ்டிரமா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபடக்கூடிய ஒரு அமைப்பு. வாயை திறந்தாலே இஸ்லாமிய வெறுப்பு, லவ் ஜிஹாது, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல், இப்படி நடத்தக்கூடிய அப்படி சித்தாந்தம் கொண்ட ஒரு அமைப்புல தான் போய் இவர் பாரதியாரோட புகழ் பேசுவாரு. கேட்டுக்க. அந்த RSS மீட்டிங் முடிஞ்சோடனே சீமான் வந்து திருச்சியில ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அது சம்பந்தமான பிரஸ் மீட் கொடுக்கும்போது அந்த டைம்லயே பக்கத்துல 2 முஸ்லீம் பசங்களை கூட வச்சிட்டு இருக்காரு. முதல்ல அந்த கூட இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பசங்க கொஞ்சம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சீமானுடைய பிரஸ் மீட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று வச்சிருக்காரு. அது ஒன்னும் யாருக்குமே புரியல. சீமான் மேல விஜயலட்சுமி எப்பெல்லாம் புகார் கொடுக்குறாங்களோ, அது எப்பெல்லாம் ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமா மாறுதோ, சீமான் பேட்டி கொடுக்கும்போது அவரை சுத்தி பெண்கள் அதிகமா வச்சிருப்பாரு. நாங்க பெண்கள் விஷயத்துல ரொம்ப நல்லவன் நடத்துப்பாரு, எல்லா பொண்ணுங்களுக்கு சீமான் அண்ணா அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த டைம்ல பிரஸ் மீட் கொடுத்தா கூட பெண்களை வச்சுப்பாரு. இந்த இடத்துல RSS விஷயத்துல சீமான் அடிபட்டு போகும்போது கூட 2 ஹிஜாபு போட்ட பெண்கள், இது முஸ்லீம் பேர் கொண்ட பசங்களை கூட வச்சுக்கிட்டு அதுல ஒரு இதெல்லாம் வந்து சீமான் ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே நீங்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இது தெரியாம அந்த பசங்களை சீமான் ஐயோ எங்களுக்கு அவருக்கு நிகராக அண்ணா எங்களை கூட்டு போய் உட்கார வச்சாரு சொல்லி அவங்களுக்கு பெருமை வேற. மேய்க்கிறது எருமை, இதுல உங்களுக்கு பெருமையா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை இருந்துட்டு இருக்குது. அதுவும் அந்த மேடையில வெறும் அந்த பார்ப்பனர்களுக்கு ஆதரவா RSSக்கு ஆதரவா பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருச்சியில வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இந்த முஸ்லீம் பசங்களை கூட வச்சுக்கிட்டு திருச்சியில வந்து பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு சிவன் இந்து கிடையாது, சிவன் இந்துன்னு சொல்லி என்கிட்ட யாராவது விவாதம் செய்ய சொல்லு அப்படிங்கிறது. இதை நீ பேசுறதா நீ முதல்ல RSS மேடையில பேசிருக்கணும் இல்லையா? அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். விரல காமிச்சிக்கலாம், 5 விரல, அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரியல. இது என்ன புரியல? இது காட்டிட்டேனா? காட்டிட்டா இப்ப இன்னொரு தடவை காட்டுறேன். அறிகுறி என்னன்னா, அண்ணே எனக்கு 5 விரல் இருக்குனே. அதுதான் காட்டாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.